விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வித் உதயநிதி ஸ்டாலின், இது நெரட்டிவா இல்லை கலை யதார்த்தமா? அவர் உடனடியாக தனிக்கட்சியை ஆரம்பிச்சு பண்றாரா, இல்ல இந்த தனிக்கட்சியை பிஜேபியுடைய ஆதரவோடு எப்படி டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டு அவங்கள பண்ணாங்களோ அதே மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே ஃபைல்ஸ், டிவிகே ஃபைல்ஸ்னு வெளியில விட்டு இந்த எலெக்ஷன் விஜய் சென்டர்டா போய் திமுக கிட்டத்தட்ட 15,000 கோடி செலவு பண்ணி 59 சீட்டுக்கு குறைஞ்சிட்டாங்க. அதிமுக 47, பிஜேபி ஒரே ஒரு சீட்டுன்னு போயிடுச்சு. மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல விஜய் வராமல் இருப்பதற்காக விஜய்க்கு ஆல்டர்னேட்டா ரஜினிகாந்தை முதலமைச்சராக போட்டு திமுகவும் அதிமுகவும் அதில் துணை முதலமைச்சர்களாக இணைவதாக. இதுக்கு போன ஆட்சியின் ஏடிஎம்மில் போட்டி செந்தில் பாலாஜிக்கா பத்திரப்பதிவுத்துறைக்காங்கிறதுல பல வருடங்கள் பத்திரப்பதிவுத்துறை தான் முந்தியதான். வெளியில் நம்ம செந்தில் பாலாஜியை அந்த மூர்த்தியும் தோற்றிருக்கு. இப்பொழுது நமக்கு இன்னும் வர்ற செய்தி, ஜோசியர்கள் கூறிவிட்டாராம் விஜய்க்கு பிரதமராகும் வாய்ப்பு 2034 இருக்கிறது. திரு விஜய் வித்யாஸ்ரம் என்ற ஒரு பள்ளி ஓஎம்ஆர் படூரில் இருக்கிறது. ஈசி போட்டு நாம் பார்த்தா அந்த இடம் சி ஜோசப் விஜய் என்ற பெயரில் 2017 வாங்கியிருக்கு. அதாவது 41 கோவில்களில் தொலைத்த 2016-17 தொலைந்து போன சிலைகள் போலீஸ் ஸ்டேஷன்ல அதனுடைய வழக்கு ஃபைல்களை காணாமல் ஆக்கி விட்டிருக்கிறார்கள். அப்ப நேரடியாக அமித்ஷா இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. தொலைஞ்சு போனதுக்கு எஃப்ஐஆர் போடணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாமலை விரைவில் ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான அந்த சூழல் ஏற்படுவதாக அனைவரும் பேச தொடங்கிவிட்டார்கள். விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வித் உதயநிதி ஸ்டாலின், இது நெரட்டிவா இல்லை கலை யதார்த்தமா, நடக்க போகுதா? இன்னும் நடக்குது இல்லை, கடந்த ஒரு மாதமாக அமெரிக்காவில் இருந்துட்டு திருப்பி வேறு ஒரு நாடு போயிட்டு நேற்று தான் திரும்பி வந்திருக்கார். இன்னைக்கு டெல்லியில் பிஜேபி தலைவர் நிதின் நபினை சந்தித்து லெட்டர் கொடுத்து விட்டதாகவும் அதை தொடர்ந்து அமித்ஷாவை சந்திப்பதாகவும் பார்லிமெண்ட் ஹவுஸில் இப்போ வந்திருக்கு. இப்போ என்ன கேள்வின்னா, அவர் உடனடியாக தனிக்கட்சியை ஆரம்பித்து பண்ணுறாரா, இல்லை இந்த தனிக்கட்சியை பிஜேபியுடைய ஆதரவோடு, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ் லோக்கல் கட்சி தான் ஈடுபடும், அதனால இவர் ஏதோ ஒரு பேரில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு 29 தேர்தலை ஒட்டி இவர் பிஜேபி கூட்டணியில் அப்படி சேர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளான்ல மத்திய பாஜக ஆதரவோடே செய்கிறாரான்னு ஒரு பேச்சுக்கள் ஓடுகிட்டு. சரி, இவர் நான் அரசியலுக்கு வந்ததே பாஜகவின் கொள்கைகள், பட் மோடியுடைய வசீகரம், அவருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதை தாண்டி தனிக்கட்சி ஏன் ஆரம்பிக்கிறாருங்கிறது பார்க்கணும். பட் இன்னொரு விஷயம், 2019 வரைக்கும் அப்படி ஒரு மோடி எதிர்ப்பு வெறி இருந்தது. எல்முருகன் பதவியேற்றப்போ கொஞ்சம் குறைத்தார். இவர் வந்த பிறகு அது பெரிய அளவில் போயிடுச்சு. இன்னும் சில பொய்களை சொல்லிட்டு இருந்தாங்க. 29 பைசா கொடுத்தாங்க, இன்னும் 1 ரூபா கொடுத்தாங்கலாம். அது எதற்குமே ஆதாரம் இல்லைங்கிறது பலமுறை சொன்னாலும் எடுபடல. இவர் ஓரளவு அதை கொண்டு போய் சேர்த்தார். உங்களுக்கு 2021 தேர்தல்லையே உங்களுக்கு, அதாவது 19 தேர்தலில் 39க்கு 39 திமுக ஜெயிச்சதில் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டில் தான் ஏடிஎம்கே லீடிங். நான் சொல்கிறதுக்கு என்டிஏ கூட்டணியாக. ஆனால் அதுவே அந்த கூட்டணி 75 சீட்டுக்கு மேலே இங்கே போச்சு. அதிமுக 66, பாமக 5, இவங்க 4 அப்படின்னு போட்டதே 75 சீட்டுக்கு போச்சு. ஸோ அப்படின்னு சொன்னால் இது இந்த முறை உங்களுக்கு 2024 கிட்டத்தட்ட 88 சீட்டில் பிஜேபி செகண்ட் ஸ்பாட்டுக்கு கொண்டு அதிமுகவை 3வது இடத்துக்கே தள்ளினார் பாஜக தலைமையில். ஆனால் இந்த எலெக்ஷன் விஜய் சென்டர்டா போய் திமுக கிட்டத்தட்ட 15,000 கோடி செலவு பண்ணி 59 சீட்டுக்கு குறைஞ்சிட்டாங்க. அதிமுக 47, பிஜேபி ஒரே ஒரு சீட்டுன்னு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த தேர்தலில் விஜய் வாங்கியுள்ள 35% பார்த்தீங்கன்னா 1977 எம்ஜிஆர் 32%, அது கூட சிபிஎம் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணியை வச்சுருந்தார். ஒரே ஒரு வித்தியாசம், அந்த கூட்டணி இருந்ததுனால, அதுவும் 4 முனை போட்டியில் அவர் மெஜாரிட்டியை எடுத்தார், இவர் மெஜாரிட்டி எடுக்கலை. அவர் தொகுதி 234 தொகுதியிலும் போட்டி இல்லை. இல்லை, முதல்ல கூட்டணி இருந்துருச்சு. கூட்டணி இருந்துச்சு. அந்த 32, 31 அவர் வாங்கியிருந்தால் அதில் கம்யூனிஸ்டுகளுடைய 4% சேர்ந்திருக்கும், ஃபார்வர்ட் பிளாக் 1-2% சேர்ந்திருக்கலாம். ஸோ அதனால
விஜய் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 35% வாங்கியிருக்காருங்கிறது ஒரு பெரிய அலை தான், அதில் மாற்றமே கிடையாது. பட் அது தனியாக நின்னதுனால அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அதன் பிறகு அவர் செய்வது என்னங்கிறது நம்ம தூய சக்தி தீய சக்தி போய் தீய சக்தியோடு இருந்தவர்களெல்லாம் இந்த பக்கம் கொண்டு அதை தவிர அதிமுகவை உடைக்கும் வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. நேற்றைய பேச்சில் கூட சொல்கிறார், தூர சக்தின்னு சொல்லிட்டாரு. இல்லை, இந்த இதெல்லாம் வாய் வார்த்தைகள். இதை அண்ணாதுரை காலத்திலிருந்து வெறும் வாய் வார்த்தைகளால் வெல்வது. இவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அதிமுகவை உடைத்து வாங்குறதா இல்லை. அதிமுகவை உடைச்சு வாங்கலன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் எதற்காக சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்துக்கு போனீங்க? சோஃபா செட் ஏன் போச்சுங்கிறத அடுத்ததை வச்சுப்போம். இவர் வருகிறார் என்று தெரிஞ்சு 27 எம்எல்ஏவோ அங்கே இருந்த ஒவ்வொருத்தரும் பூங்கொத்து, எல்லாம் ஸ்பெஷல் பூங்கொத்து. நீங்கள் இன்றைக்கி நம்ம அடையாறில் இங்கேருந்து உங்களுக்கு அந்த மாதிரி பூங்கொத்து வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி சொன்னால் தான் 25 வாங்க முடியும். ஸோ ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி அவர் அந்த அலுவலகம் வாங்கி வருகிறார்னு அத்தனை எம்எல்ஏக்களும் கூடி பூங்கொத்தையும் கொடுத்தாங்கன்றப்ப ஸோ இது தெளிவாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஏதேதோ காரணங்கள் வழக்குகள் வரும்னு கடைசியில் மாறி போக 4 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ ரிசைன் பண்ண இது வரைக்கும் 4 பேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்த செய்தி அதிமுகவில் 16 பேர்கிட்ட பேசி 11 பேர் வரை வர தயாராக இருக்கிறார்கள் என்றும், இன்னும் 7 பேர் பாக்கினும். திமுகவில் 11 பேர் கூட பேசுகிறாங்க. 4 பேர் உதயசூரியனில் நின்னவங்கன்னு வந்துச்சு. ஸோ எப்படியோ மெஜாரிட்டியை ரெடி பண்ணுற இதுக்கு ஒரே காரணம் நம்ம என்ன சொல்லலாம்னா, மக்களுடைய தீர்ப்பு இந்த முறை விஜய் வரணும். ஸோ அதுக்காக மெஜாரிட்டியை உறுதி பண்ணிக்கிறார்னு ஒரு ஆங்கிளில் தள்ளிட்டு இப்போ அண்ணாமலைக்கு வந்துடும். அவரே கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை அது இல்லைங்களா? இல்லை, அதை தாண்டி இருக்கிற ஏற்கனவே காங்கிரஸ் உடனடியாக 5 பேர் கொடுத்துட்டாங்க. அவர் பண்ண ஒரே தப்பு, அந்த லெட்டரில் உங்களுக்கு நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா கவர்னர் கூப்பிட்டுருப்பார். ஆனால் இவர் போய் எனக்கு காங்கிரஸும் ஆதரவு கொடுத்துச்சுன்னு ஒன்று, நீ காங்கிரஸ் ஆதரவு சேர்த்தா 112 ஆயிடுச்சுன்னா 118 இருந்தால் தான் கூப்பிட முடியும்னு சொல்ல, அது சிக்கலில் போய் அடுத்த 4 நாளில் இதுக்கு நடுவில் இன்னொன்று என்ன ஆச்சுன்னு சொல்லப்படுகிறதுன்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற டீப் ஸ்டேட் எனப்படும் ஜார்ஜ் சோரோஸ் கேங்கு மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல விஜய் வராமல் இருப்பதற்காக விஜய்க்கு ஆல்டர்னேட்டாக ரஜினிகாந்தை முதலமைச்சராக போட்டு திமுகவும் அதிமுகவும் அதில் துணை முதலமைச்சர்களாக இணைவதாக, இதுக்கு இபிஎஸ் ஒத்துக்கலை. அந்த நேரத்தில் சார் ஒரு விஷயம் வந்து இன்னமும் பேசப்பட்டு வருகிறது. ஏன்னா ரஜினிகாந்தோடைய அவரை வந்து ஃபாலோ பண்ணுற ரசிகர்களாக இருக்கட்டும், அவர் வந்து பின்பற்றுகிற ஆன்மீக ஆர்வலாக இருக்கட்டும், எல்லாம் சொல்கிறான் இந்த சிக்கலில் ரஜினிகாந்த் போய் தலையிட்டது சரியா இல்லை. அதான் எனக்கு வந்த செய்தி, ஜார்ஜ் சோரோஸ் கேங்லேருந்து என்ராமுக்கு மெசேஜ் போக என்ராம் ஃபோன் செய்ய ரஜினிகாந்த் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அந்த குளத்தூர் தோல்விக்காக ஆறுதல் சொல்கிறதுக்காக இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேச்சுன்னு போனார். ஆனால் ரஜினிகாந்த் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்ததாக பேச சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு தான் எல்லாருமே வந்து வந்ததாகவும், பிறகுதான் வந்து ரஜினிகாந்த் இல்லை ரஜினி ஸ்டாலின் வீட்டுக்கு போனது அஃபிஷியலாக ஃபோட்டோவோட வந்த செய்தி. அது அஃபிஷியலாக போனது. திரைமறைவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஜினிகாந்த் வீட்டில் தான் எல்லாரும் பேசினாங்க. இல்லை, நான் தான் சொல்கிறேன், நமக்கு வெளியில் தெரிஞ்சதே. ஸோ இவர் தலைமையில் ஆட்சின்னு சொன்னால் இபிஎஸும் உதயநிதியும் 2 துணை முதல்வராக 2 பேர் அமைச்சரவையும் இருக்கும். விஜய்க்கு மாற்றாக அதே அளவுக்கு சினிமா பேக்ரவுண்டும் இருக்கிற இவர்னு சொன்னதை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே மாற்றாக இபிஎஸ் ஆட்சி வெளியிலிருந்து திமுகன்னு சொன்னதை கம்யூனிஸ்ட் ஏற்றுக்காமல் போய் கவர்னர்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டாங்க. ஸோ இதற்கு பிறகாக சரி இபிஎஸ் ஆட்சினா ஒத்துக்கல, திருமாவளவன் தலித் முதலமைச்சர்னு ட்ரை பண்ணால் அதுவும் எடுபடாமல் கடைசியாக முடிஞ்சு போச்சு. ஸோ இப்பொழுது நமக்கு இன்னும் வர்ற செய்தி, ஜோசியர்கள் கூறிவிட்டாராம் விஜய்க்கு பிரதமராகும் வாய்ப்பு 2034 இருக்கிறது. அதனால் ஏற்கனவே கேரளாவின் வயநாட்டில் தாவேகாவுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டாங்க. கொச்சினிலும் போட்டாச்சு. அடுத்த 2 நாட்களில் பெங்களூரில் கட்சியை ஆரம்பிக்கிறார்னு வருது. ஸோ அவர் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3லையும் கட்சி அமைப்பை கொண்டு வருகிறார். அடுத்த இன்னும் இந்த 3லையும் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயித்தால் இங்கே 40க்கு 40 எடுத்தால் 60-70 சீட்டு இவர் கீழே இருக்கும். அதை 2024 அடுத்தது 34 100 வரைக்கும் கொண்டு போயிட்டா வெறும் 19 எம்பி கூட இல்லாமல் தேவகவுடா பிரைம் மினிஸ்டரான மாதிரி தனக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய ஜோதிடர் சொன்னதாகவும், காங்கிரஸையும் கழட்டி விட்டுட்டு அந்த 5 எம்எல்ஏக்களும் இங்கே சேருவார்கள் என்றும் பார்க்கிறது. ஏற்கனவே இவர் 4 அதிமுக எம்எல்ஏவை ராஜினாமா செய்ததில்
மகிழ்ச்சி இல்லாததால் டெல்லியில ராகுல் காந்தியும் சோனியாவும் சந்திக்கவில்லை அப்படின்னு ஒரு ஓது. இல்ல அன்னைக்கு கர்நாடகா விஷயம் இருந்ததுங்கிறாங்க. அது எப்படி சார் நெருக்கடியான நேரத்தில் ராகுல் காந்தி செய்த உதவி அவ்வளோ சீக்கிரம் அவர் மறப்பாரா? சார் அரசியல்ல இவரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஜோதிடர் சொல்வதை ஏற்று செய்கிறார். கையில ஒரு காப்பு கட்டி சிவப்பு கலர்ல காப்பு கட்டியிருக்காரு. எனக்கும் உங்களுக்கும் போன வாரம் வரைக்கும் தெரியாம அரகஜான்னு ஏதோ ஒரு புட்ட வைக்கிறார். ஸோ அவர் அந்த ஜோதிடர் தான் முதல்ல போஸ்டிங் போட்டார். அதுக்கு பிறகு தான் போன வாரம் திருப்பி விஷ்ணு ரெட்டியையும் இவரையும் போஸ்டிங்ல போட்டிருக்கார். ஸோ அவர் சொல்வதை நம்பர் கேட்கிறாருங்கிறப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஏற்கனவே போன வாரம் ஜூனியர் விகடன்லேயே கேரளாவில் தாவேகா கட்சி துவங்கியப்பட்டதை பற்றி விஷயம் வந்திருக்கும். ஸோ அதனால சார் அரசியல் ராகுல் காந்தியும் ஏன் இங்கே வர்றாரு? இவரோடு சேர்ந்துக்கிட்டா வெற்றி வாய்ப்பு அதிகம்னு தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் 6ஆம் தேதி இண்டி கூட்டணியுடைய கூட்டம் டெல்லியில் நடக்கிறது. அதற்கு இவருக்கும் அழைப்பு இல்லை, திமுகவிற்கும் அழைப்பு இல்லைன்னு செய்தி வருகிறது. அந்த கூட்டத்தில் வந்து இவரை கலந்து கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த செய்தியும் வருதில்ல. இல்லை, அதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக வரல. யாரோ அதான் சொல்கிறேன் பிரச்சனை. இன்னொன்று ஏற்கனவே நேற்றிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இது ராஜ்யசபாவுடைய வேட்புமனு தாக்கல் ஓப்பன் ஆகிடுச்சு. இவருடைய கட்சி சார்பாக இன்னும் இந்த சிவி சண்முகமிடம் இவருக்கு தான் வரும். முதல்ல இவர் சார்பாக த்ரிஷானும் பிறகு ஜோதிடர் பேரும் ஓடிச்சு. பட் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கேட்பதாக ஒரு தகவல் வந்தது. இதுக்கு நடுவில் சிவி சண்முகம் எனக்கு கொடுத்துட்டு டெல்லி ரெப்ரசன்டேட்டிவாக என்ன போடுங்க என்று தான் தாவேகாக்கு வருவதாகவும் ஒரு செய்தி ஓடி. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா விஜய் சிதம்பரம் சந்திப்பு பல்வேறு விதமான அரசியல் நகர்வுகளை வந்து வேறு விதமான அதான் சொல்கிறேன் திசைக்கு எடுத்து செல்வதற்கான அந்த உறுதியை வந்து இல்லை சார். இப்போ சிக்கல்கள் பலவேறு விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஹைகோர்ட் நியூஸில் உங்களுக்கு விஜய்க்கு எதிராக அவர் பெரம்பூரில் கொடுத்த சொத்து கணக்கும் திருச்சி கிழக்கில் கொடுத்த சொத்தில் கிட்டத்தட்ட பல சொத்துக்களை நீக்கி கொடுத்திருக்கிறார். இது ஐடி பார்க்கணுன்னு கொடுத்த வழக்கு போட்டவர் வித்ரா பண்ணதுனால டிஸ்மிஸ்டுன்னு அந்த வழக்கு முடுக்கி வைக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு. ஸோ இது பண்ணப்பட்டதா இல்லை முதலமைச்சர் இது கெட்ட பேர் வந்துரும்னு சொல்லி பண்ணப்பட்டதான்னு தெரியாது. உங்களுக்கு ஓப்பனாக சொன்னால் திரு விஜய் வித்யாஸ்ரம் என்ற ஒரு பள்ளி OMR படூரில் இருக்கிறது. ஈசி போட்டு நாம் பார்த்தா அந்த இடம் சி ஜோசப் விஜய் என்ற பெயரில் 2017 வாங்கியிருக்கு. 19 அந்த ட்ரஸ்ட்டு அன்னைக்கு அதனுடைய ட்ரஸ்டியாக சங்கீதாவிற்கு 45 லட்சத்துக்கோ என்னமோ இவர் லீஸுக்கு கொடுத்ததாக காட்டப்படுகிறது. லீஸ் 35 வருடம் என்று சொல்கிறார்கள். 35 வருஷம் லீஸுக்கு கொடுத்திருந்தால் அவர் அந்த சொத்தை என்னுடைய பெயரில் தான் கொடுத்துருக்கணும். 99 வருஷம் கொடுத்திருந்தா காட்ட வேண்டாம். ஸோ இதெல்லாம் மத்திய அரசு எடுத்து பார்க்குமா என்னன்னு தெரியாது. போன வாரம் 7ஆம் தேதி இன்னொரு வழக்கு வந்தது. அதாவது 41 கோவில்களில் 2016-17 தொலைந்து போன சிலைகள் போலீஸ் ஸ்டேஷனில் அதனுடைய வழக்கு ஃபைல்களை காணாமல் ஆக்கி விட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து என் நண்பர் யானை ராஜேந்திரன் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் 7ஆம் தேதி அன்னைக்கு வந்துச்சு. அதாவது ஆட்சி மாற்றம் உறுதியாகி பட் விஜய் பதவி ஏற்காத அந்த நிலையில் அங்கே வழக்கு வந்த பொழுது புதிதாக அது யானை ராஜேந்திரன் போட்டிருந்த வழக்கில் திரு பொன்மாணிக்கவேல் இணைகிறார். அதற்கு அன்னைக்கு தமிழக அரசு வக்கீல் விஜய் ஆட்சி வருகிறதுன்னு தெரிஞ்ச பிறகும் பொன்மாணிக்கவேல் இம்ப்ளீட் பண்ணுறதை எதிர்த்திருக்கிறார். பட் கோர்ட்டு வந்து அப்போ இது வழக்கு போட்ட யானை ராஜேந்திரன் கேட்குற எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சேர்த்துருக்காங்க. அதில் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் இந்த கோவில் இறைவன் திருமேனிகளை மீட்பதில் தமிழக அரசிற்கு ஒரு முழுமையான இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு இந்த வழக்கில் மத்திய உள்துறை செயலாளருக்கும் கல்ச்சுரல் மினிஸ்டருக்கும் செயலாளருக்கும் அனுப்பி அவர்களையும் இழுத்துருக்காங்க. அப்போ நேரடியாக அமித்ஷா இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவன் சொத்து குலநாசம் அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரிதான், இல்லை செயல்படணும். இல்லை இப்போ உண்மையாக செயல்படணும். இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் யானை ராஜேந்திரன் தாமரையில். அதில் அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு 41 அதாவது நான் 10 கோயிலோ 12 கோயிலோன்னு சொல்லி ஆர்டிஐயில் போட அவங்க ஆர்டிஐ தகவலில் 34 வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் 46 கோவில் வழக்குகள் இன்வெஸ்டிகேஷன் டெய்ரிஸாக அழிச்சிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் டெய்ரிங்கிறது கோர்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி. தி எஃப்ஐஆர்னு நீங்கள் ஒன்று போடுறப்ப 7 காப்பி போடுவாங்க. முதல் காப்பி கோர்ட்டுக்கு, 2வது காப்பி டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு, 3வது கிரைம் பிரான்ச் ரெக்கார்டு பார்ட்டிக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி 7 காப்பி போடுறப்ப கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். ஒரு வாரத்திற்குள்
இத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து அவர் 2022 ஹைகோர்ட்டில் போட்டால் தொலைஞ்சு போனதுக்கு எஃப்ஐஆர் போடல. பட் பழைய சிலை திருட்டுக்கு புதிய எஃப்ஐஆர், ஏற்கனவே போன திருட்டு போன இதுக்கு புதிய எஃப்ஐஆர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்த சீஃப் ஜஸ்டிஸாக வர இருக்கிற நாகரத்னா பெஞ்சு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நாம அண்ணாமலை ஓகே. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அண்ணாமலை ஒரு தனி எழுச்சியாக அவர் தமிழக பாஜக கொண்டு வந்ததே பாஜகவின் திரு BL சந்தோஷ்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்த RSS பிரமுகர் தான். ஸோ இப்படி இருக்கிற இவர் இப்பொழுது தனி கட்சி தொடங்குகிறார். ஒரு முக்கியமான ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு. இல்ல எல்லாருமே இல்ல. இன்னொரு செய்தி, அவருமே 10 வருஷமா இன்சார்ஜா இருந்து அவரையே கூட இது எப்படி தமிழக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டாரோ அவரும் மாற்றப்படுகிறார்னு பல்வேறு செய்திகள் ஓடுகிறது. இப்ப அடுத்த 3 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அடுத்த தேர்தல்னு போவாங்க. அடுத்து வருகிறது பஞ்சாபும் உத்தரப்பிரதேசம் மிக முக்கியமான தேர்தல். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த 7 ராஜ்யசபா எம்பிக்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. பட் முந்தானத்து வந்த முனிசிபல் தேர்தலில் இன்னும் ஆம் ஆத்மி தான் அதிக சீட் ஜெயிச்சிருக்கு. ஏன்னா எதிர்கட்சி 3ஆக பிரியுது. காங்கிரஸ் இப்போ ஒரு 5இல் 1 பங்கு காங்கிரஸ், 5இல் 1 பங்கு இது அகாலிதள் பிஜேபின்னு அவங்க 60% சீட்டை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஒன்று சேராம அந்த சம்பவம் நடந்த பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணீர் விட்டு அழுதார். இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய நடிகர். பட் இப்போ விஷயம் என்னென்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்கள்லேயும் அலுவலகத்தை போட்டு நிர்வாகிகளை போட்டு நடத்தணும்னா இவரும் மாதம் அட்லீஸ்ட் ஒரு முறை 2-3 மாவட்டங்களுக்கு போயிட்டு கோயம்புத்தூருக்கு, சேலத்துக்கு, மதுரைக்கு, திருச்சிக்குன்னு அப்படி இப்படி போயிட்டு இருந்தால் தான் ஒரு பில்டு கொடுக்க முடியும். அடுத்தது நவம்பர் மாதம் உங்களுக்கு கார்ப்பரேஷன் தேர்தல்கள் வருகிறது. ஸோ குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு 10-15 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் ஒரு டீசெண்டான அலுவலகம் நடத்தும். இதுக்கு எங்கேருந்து டொனேஷன் வாங்க போகிறார்? இதுக்கும் மத்திய அரசு கொடுக்குமா? ஏன்னா உங்களுக்கு அவர் தன்னுடைய வீட்டையே, பனையூரில் இருக்கிற வீட்டையும் காரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 15 லட்ச ரூபாய், 3-4 லட்ச ரூபா யாரோ நண்பர்கள் கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. சரி, இவர் அரசியலை பொறுத்த வரைக்கும் போன வாரம் CBSE தேர்வில் உங்களுக்கு இந்த வருடமே 9வது 10வது 3வது மொழியை கட்டாயம்னு பண்ணதை எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராகன்னு சொன்னாங்க. பட் மத்திய அரசுக்கு எதிரெல்லாம் இல்லை, அது வழக்கிலேயே இருக்குது. வழக்கும் ஏன் ஒரிஜினலாக 2029 தானே கொண்டு வரீங்க, இந்த வருஷம் 6வதுல அதை கொண்டு வந்திருந்தா அடுத்த வருஷம் 7, 8, 29 கரெக்டாக இருக்கும்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கிறது. அதில் தப்பிக்கிறதுக்கு தான் இவர் பேரில் விட சொன்னாங்களான்னு கூட நானும் யோசித்தேன். பட் இப்பொழுது நிலையில் அவர் 2 சைடுக்கும் சேஃபாக ப்ளே பண்ணிக்கிட்டு போயிட்டு தனிக்கட்சி ஆரம்பிக்கும் நிலையில் இருக்கிறார். ஸோ தனிக்கட்சி ஆரம்பித்து விஜயா அண்ணாமலையான்னு நீங்கள் கேட்டீங்க, உதயநிதியான் சார். இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய உதயசூரியனில் 175 சீட்டில் வாங்கின ஓட்டுகள் 24%. அந்த 179 சீட்டில் 4 சீட்டில் மதிமுக நின்னது, 3-4 சீட்டில் இது மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் 2 ஜாதி கட்சிகள். அப்போ அந்த 3-4% குறைச்சிங்கன்னா 20% ஒட்டி போயிடுது. அதிமுக சட்டமன்ற தேர்தலில் வாங்கியது 21%, அவங்களும் 170 சீட்டில். அதாவது 1991 தேர்தலில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த போது திமுக வாங்கினது 22%. ஸோ அதன் பிறகு லோயஸ்ட்டு இந்த முறை 24 மைனஸ் கூட்டணியை கழிச்சிங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஆனால் இவர்கள் என்ன சொல்லி தேர்தலை சந்தித்தார்கள்? எங்களுடைய கவுண்டிங்கே 200 தான் ஸ்டார்ட் ஆகும், 210 தாண்டுமான்னு தான் பார்க்கணும்னு சொல்லி குறைந்தபட்சம் தொகுதிக்கு 50 கோடிக்கு மேலே செலவு பண்ணி 15,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதில் 15 அமைச்சர்கள் தோல்விங்கிறதை தாண்டி தோற்றதில் ஒரே ஒரு அமைச்சர் முத்துசாமி மட்டும்தான் அதிமுகலேருந்து வந்தவர். மீதி ஸ்டாலினில் ஆரம்பித்து துரைமுருகன், TRB ராஜா, இது இவருடைய மிக வலது கையாக இருக்கிற உதயநிதியுடைய வலது கையாக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இப்படி எல்லோரும் போன ஆட்சியின் ATMில் போட்டி செந்தில் பாலாஜிக்கா பத்திரப்பதிவுத்துறைக்காங்கிறதுல பல வருடங்கள் பத்திரப்பதிவுத்துறை தான் முந்தியதான். வெளியில் நம்ம செந்தில் பாலாஜி அந்த மூர்த்தியும் தோற்றிருக்கிறார். ஸோ இவ்வளவு பெரிய அதே நேரத்தில் அதிமுகலேருந்து புதிதாக வந்த OPSஓ வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2026 தேர்தல் என்பது திராவிடத்தின் முடிவான்னே நான் பார்க்குறேன். அதாவது 2009
பாஜக திடீர்னு இவர் கழட்டி விட்டார். நம்ம அங்கே இருக்கிற திரு நவீன் பட்நாயக் அது வரைக்கும் கூட்டணியில் இருந்தவர் பாஜகவை கழட்டி விட பாஜக நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தள் வெர்சஸ் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு மூணாவதாக வந்த அடுத்த 3 எலெக்ஷனில் ஒரிசாவை பிடிச்சிட்டாங்க. 2011 வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் மம்தாவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து 48% வாங்கி பிஜேபி 3 சீட்டு வாங்கிச்சு. 2016லேயும் 3 சீட்டு தான் வாங்கிச்சு. 21ல் 78 சீட்டாக போய் இந்த முறை அவங்க 208 சீட்டுக்கு 7 சீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ 10லேருந்து 10, அதாவது ஒரிசா வெஸ்ட் பெங்கால்லலாம் எப்படின்னு சொன்னால் ஒரு முறை ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டா குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 டேர்ம் எடுக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் ஜோதி பாசு 30 வருடம், அவருக்கு பின்னால் அவருடைய கட்சியைச் சேர்ந்த இவர் இன்னொரு 5 வருஷம், 35 வருஷம் தொடர்ச்சியாக. அவருக்கு முன்னால் சித்தார்த் சங்கர் ரே காங்கிரஸ் 30 வருஷம். ஸோ இவங்க 15 வருஷத்தில் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் முன்னாடி ஜேபி பட்நாயக் அவர் ஒரு 15 வருஷம் இருந்திருக்கார். ஸோ அங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 டேர்ம் கொடுக்கறதையே 3 டேர்மில் இவங்க உடைச்சிட்டாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 89க்கு பிறகு தொடர்ச்சியாக 2வது டேர்ம் யாரும் ஜெயிக்கல. 2016ல் ஜெயலலிதா தனியாக நின்று ஜெயிச்சதை தாண்டி. ஸோ 5 வருஷத்துக்குள்ள மாற்றம் செய்து 31ல் பாஜகவாக இருந்தால் கஷ்டங்கிறதுனால அண்ணாமலையை தனியாக அனுப்பி விஜய் மாதிரி அவர் தனியாக கொண்டு வரலான்னு பார்க்குறேன். திமுகவை பொறுத்தவரை அவர்கள் மீண்டும் ஈவேரா சனாதன ஒழிப்புன்னு பேசினால் அது மக்கள்கிட்ட எடுபடாதுங்கிறது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த ஜென்சி மீட்டிங்கில் பேசின நாங்கள் கொத்தடிமைகள் தான் அப்படின்னு போட்ட வீடியோகள் வாழையடி வாழையாக வாழும் ஆலமரம்னு பேசுகிறாங்க. இவங்க தமிழை என்ன எங்கே வச்சு தீயில பொசுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால அண்ணாமலை அந்த பொசிஷனை எடுத்து வருவது அமித்ஷா மோடியுடைய ஆதரவுடன் நடக்கிறதாங்கிறது தான் இப்போ சந்தேகம் வருகிறது. பட் எளிதாக இருக்க போகிறதில்ல. அதை தாண்டி விஜய் வெற்றி பெற்ற பிறகு சில மாற்றங்களை பண்ணார். ஒன்று, பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு அமைச்சரும் காங்கிரஸ்லேருந்து ஒருத்தருக்கும் கொடுத்துருக்கார். இது மிகப்பெரிய மாற்றம். அது வெளியில் தெரிஞ்சுது. ஆனால் நேற்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னால், அனைத்து அமைச்சர்களுக்கும் 4 பிஏக்கள் அலௌடு. அதில் பொலிட்டிக்கல் பிஏவாக நியமிப்பது முழுக்க வில்வித்தை பெயர் கொண்ட அமைச்சர் தான்ங்கிறாங்க. உதாரணமாக திரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பொலிட்டிக்கல் பிஏவாகவும் பத்திரப்பதிவு விஸ்வநாதன் அவர்களுக்கும் பத்திரப்பதிவு துறைக்காக வந்திருக்கிற லோகேஷ் தனபாலுக்கும் அவர் தான் போட்டாருங்கிறாங்க. ஸோ மாற்றம் வெளியில் மக்களுக்கு தோற்றம். பட் எல்லா பவருமே ஒரு ஆள்கிட்ட போகுதா. ஸோ என்ன அடுத்தது விஜய் இன்னொரு மாற்றம் என்னென்னா, 2 பிராமணர்களை தேர்தலில் நிறுத்தி 2 பேருக்கும் மந்திரி பதவியும் கொடுத்தார். பட் அதை மாற்றத்தை பற்றி விமர்சனம் பண்ணாமல் கடந்து போனார். ஆனால் அதே அவரை 2 ட்ராப்பில் மாட்டினார். ஒன்று வந்தே மாதரத்தை எதிர்த்தும், 2வது மேகதாது, ஈவன் 3வது திருக்குறள். இந்த 3 ட்ராப்பும் திமுக வெளியிலேயே விழுகிறார். மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் என் சார்பாக என் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட்டு 2021 ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தில் மேகதாதுவை காட்டிலும் காமராஜரால் போடப்பட்ட ராசிமணல் திட்டம் நல்லது, 2 மாநிலங்களும் முதல் ப்ரியாரிட்டியில் பார்க்கணும் அப்படின்னு தீர்ப்பு 2021 ஏப்ரலில் நான் என் சார்பாக யானை ராஜேந்திரன் வாங்கியிருக்கார். ஒரே ஒரு முறை திமுகலேருந்து அழைப்பு யானை ராஜேந்திரன் வந்ததுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணல. திருப்பி வேண்டான்னு சொல்லி கீரி பாம்புன்னு சொல்லி 25 வருஷமாக அவங்க கட்டுவேன்பா இவங்க கட்டக்கூடாதுன்னு சொல்கிறத விட மாற்றாக ராசிமணலை இவர் கட்டினா காமராஜருக்கு பிறகு ஒரு பெரிய அணையை கட்டியவராக மாறுவார். சார், வந்தே மாதரம் மார்ச் 6ஆம் தேதி தமிழக சீஃப் ஜஸ்டிஸாக இப்பொழுது உள்ளவர் பதவியேற்ற பொழுதும் வந்தே மாதரம் பாடி, தேசிய கீதம் பாடி, தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஸ்டாலின் இருக்கும் நிகழ்ச்சியில், அதே மாதிரி மார்ச் 8 ஆர்லேக்கர் அவர்கள் கவர்னராக பதவியேற்ற நடந்தது. அன்னைக்கு திமுக காரன் யாரும் பேசலை. சரி, இவங்க பதவி ஏற்கிறப்ப என்ன சொல்லி பதவி, நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் முழு உறுதி கொண்டு பதவி அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்லுது, அதை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு இவர் சொல்லாமல் மாவோயிஸ்ட் வழிகளில் இது கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இது மாடு ஆடு வெட்டுவது எங்கேயுமே பண்ணக்கூடாது, பொது இடங்களில் பண்ணக்கூடாது, அதற்குரிய அந்த இடங்களில் பண்ணணும்னு 100க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் இருக்குது. இந்த முறை அந்த தீர்ப்பு பக்ரீத்துக்கு முதல் நாள் கொடுத்ததை வைத்து கொண்டு தாவேகா முஸ்லீம் எதிரின்னு சொல்ல இவங்க அதுக்கு மாறாக பல பேச்சுக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி திருவள்ளுவர் உங்களுக்கு என்ன ஆடை வேணால் போட்டுக்கலாம். திருவள்ளுவர் தெளிவாக இந்து மதத்தை சேர்ந்தவர். அவர் பல குறட்பாக்களில் பல்வேறு தெய்வங்கள் பெயர் சொல்லியிருக்காரு. அதாவது நீ பொறாமைப்பட்டால்
தங்கச்சி லக்ஷ்மி தேவி போயிட்டு அக்கா மூதேவியை விட்டுருவாருன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த மதத்தில் வர்றது இதுன்னு சொல்லுங்க. உலக பொதுமுறையை கொண்டு வந்தவர் திருவள்ளுவர். அவரை வந்து நம்ம ஒரு மத சார் பொதுமறைனா என்ன சார் சொல்லுங்க. ஒரு 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 மதத்துக்குள்ள நம்ம அடைக்க முடியும் சார் கொலை செய்வது கொள்ளையடிப்பது இது தவறுங்கிறது அறம், சரியா? ஆனால் மதம் என்று சொன்னால் மெய்யியல் படியாக நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னால் உங்களை உருவமாக தான் எனக்கு தெரியும். 10 மனிதர்கள் இருக்காருன்னா உங்கள் படம் எனக்கு ஞாபகம் இருந்தால் தான் உங்களை ஐடென்டிஃபை. அது மாதிரி இறைவனை வணங்குவது, விக்கிரகம் வச்சு வணங்குவதுங்கிறது இந்து மதத்தில் உள்ளது. ஆனால் கதைகளை கொண்டு அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே வணங்க வேண்டும்ங்கிறதுப்ப அவங்க விக்கிரக வழிபாட்டை எதுக்குறாங்க. திருவள்ளுவர் மழை இல்லாது போனால் இந்த நாட்டில் ஒழுக்கம் போய் நீரின்றி அமையாது உலகு வானின்றி அமையாது வழக்குன்னு சொன்ன அதற்கு முன்னாடி 2 குறட்பாக்களில் தானமும் தவமும் போயினா அதுக்கு முன்னாடி குறளில் சிறப்பொடு பூஜனை செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அர்த்தம் நித்திய நைமித்திய பூஜைகள் நடக்காதுன்னு அர்த்தம். இதை இப்போ தேவநேய பாவனர் உரையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். அதாவது இறை விக்கிரகத்திற்கு அன்றாட பூஜைகளும் விழாக்கால சிறப்பு பூஜைகளும் நடக்காது. முதல் அதிகாரத்தில் 10 குறட்பாக்களும் இறைவன் திருவடி தாழ்ங்கிறது இருக்கு. ஸோ உருவ வழிபாட்டை ஏற்கும் ஒரே மதம் இந்து மதம் மட்டுமே. அறம்னா தர்மசாஸ்திரங்கள். குறள்லேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு. அதான் சார் நீங்கள் இந்த ஓகே நீங்கள் ரொம்ப அருமையாக எடுத்துட்டீங்க. ஆதி பகவன் முதற்றே உலகுனால் இந்த உலகம் இறைவனிடமிருந்து தொடங்குகிறது, இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு. இது சமணத்துக்கு கிடையாது. சமணம் பௌத்தத்திற்கு உலகை படைத்த கடவுள்னு ஒன்று கிடையாது. அவர்கள் கர்மா மூலமாக நம்ம பிறந்து வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த கர்மாவை நீ அழிக்கிறதுக்கு தவம் பண்ணணுங்கிறது தான். நீயே புத்தராகலாம், இல்லை கர்மாவை அழிச்சிட்டு இதாகலாங்கிறது தான் சமணம். ஒரு நாட்டு மன்னனின் செங்கோல் என்பது வேதங்களுக்கும் அந்தணர்களுடைய வேதத்திற்கும் தர்மசாஸ்திரத்திற்கும் இப்போ நூல்ங்கிறது வேதங்கள்னா அறம்ங்கிறது தர்மசாஸ்திரம் நானா அடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். திருவள்ளுவர் குறள் 183 புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும்ங்கிறார். அதாவது இல்லாத ஒருத்தனை பற்றி இங்கே புறம் பேசாத, அப்படி நீ பேசுறத விட செத்து போவது நீதி நூல்கள் சொல்வது புண்ணியத்தை தருங்கிறது. ஸோ அறம் என்றால் தர்மசாஸ்திரங்கள் நீதி நூல்கள் அப்படின்னு அர்த்தம். குறள் 183 எந்த உரை வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், இன்க்ளூடிங் கருணாநிதி உரை உட்பட. ஸோ பிரித்தலும் என்பதுக்கு அதுக்கும் ஒரு குறள் சொல்கிறாரு, பிரித்தல். சார் நான் சொல்கிறது அவர் எந்த அதிகாரத்தில் எதுக்கு வச்சுருக்காரோ அதை எடுத்துக்கணும். ஸோ இது செங்கோன்மை அதிகாரம். ஒரு நல்ல நாட்டின் செங்கோல் என்பது அந்தணர்களுடைய அல்ல பிராமணர்களுடைய வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கணும். சரி, நல்ல ராஜா கெட்ட ராஜான்னு வச்சுக்கோங்க. அந்த இதுக்கும் ஒன்று சொல்லியிருக்கார். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி பெய்யன பெயர் மழை இல்லாது போயிடும் இருக்கார். அதை விட மோசம் இருக்கா? இருக்கு. பயன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். உங்களுக்கு இது குறள் 560 கொடுங்கோன்மை அதிகாரம் கடைசி குறள். பயன் குன்றும்னா பசுக்கள் தரும் பயன் நின்றுவிடும். ஏன்னா ஆவிற்கு நீர் இறைத்தலும்னு இன்னொரு குறள்ல அவரே யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இது ஆகின்ற பயன்லாம் எழுதுறாங்க புது உரைகள்ல. அறம் என்ற சொல் எல்லாருக்கும் புது கிடையாது. நேற்றுக்கு இருக்கிற அறம் இன்னைக்கு கிடையாது. போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா இன்கம் டேக்ஸ் கட்டணும். இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு கிடையாது. அறம் மாறிக்கிட்டே இருக்கு. நான் அப்போ 1.5 லட்சம் வாங்கிட்டு டாக்ஸ் கட்டலைன்னா என் பேரில் இன்னைக்கு போட முடியாது. போர் வீரனுக்கு பெருமை என்னன்னு சொன்னால் அவனுடைய பாடியை வச்சுக்கிட்டு ராஜா எனக்காக உயிரிழந்தானேன்னு சந்தோஷப்படணும். அப்போ போர் வீரன் ஒரு உயிர் கொலையை திருவள்ளுவர் ஊக்குவிக்கிறார்னா இது அரச தர்மம் அல்லது சத்திரிய அறம். ஸோ அறமா சத்திரிய தர்மமா? நான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். இது அதான் சொன்னேன், அரச தர்மம் ஆர் சத்திரிய. நான் 2 மொழியும் புகுத்தி சொல்கிறேன். அரச தமிழில் சொன்னால் அரச அறம்னு சொல்லணும், சரியா? சத்திரிய தர்மம்ன்றணும். ஸோ அறம் தர்மம்னா 2 தான் சார். இவங்க திருக்குறளை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. திருக்குறள் முழுக்க முழுக்க வைதீக தர்மத்தை போற்றும். குறள் மட்டும் ஆட்சியாளர்களை வந்து அப்பப்போ வந்து திருப்பி படிக்கணும். இடிப்பாறு ஏமராவண்ணன் இல்லைங்களா சார்? இது ஓம்காரன் தான் சொல்லிட்டு ஒரு பெரிய இவர் இருந்தார். அவர் சொல்வார், அமைச்சராகணும்னா அட்லீஸ்ட் அந்த அரசை அமைச்சு இருக்கிற 10 அதிகாரமாவது சொல்லணும் பாரு. இல்லை, பிரச்சனை என்னன்னா சார், திருக்குறளை இது காவியை போட்டப்ப பேசினாங்களே இவங்களே. திருவள்ளுவர் கிறிஸ்தவரான்னு ஒரு நூல் 1969 எழுதப்பட்டு கருணாநிதி அணிந்துரையுடன் அன்றைய கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்டது. அது 69ன்னு சொன்னால் 2023 புலவர் இந்த நூலின் ஆசிரியர் புலவர் தெய்வநாயகம் திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்னு திரும்ப பேசினப்ப யாராவது பேசினாங்களா?
ஸோ இது இவங்க வைக்கிற ட்ராப் சார். தயவு செய்து விஜய் மிக தெளிவாக போகிறார். எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு எஸ்சி பட்டியல் ஜாதி மக்களை சேர்த்துக்கிட்டு பிராமணர்களுக்கும் அமைச்சர் கொடுத்து கொண்டு போகிறார். ஊழல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். செயலில் அது வருகிறப்ப தான் நம்ம பார்க்கணும். பட் இன்னும் சட்டம் ஒழுங்கில் பல சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அண்ணாமலை போல அதை தினமும் விமர்சித்து எப்படி டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டு அவங்கள பண்ணாங்களோ அதே மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே ஃபைல்ஸ், டிவிகே ஃபைல்ஸ்னு வெளியில் விட்டு அவர் அரசியலை மாற்றி, ஏன்னா இந்த ஆட்சி தொடருமா அல்லது விஜயே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் வந்தாலே எல்லா இதுவும் மிக வேகமாக போன ஆட்சியில் இருந்ததை விட சென்னை கார்ப்பரேஷன் வேலைகள் முடுக்கி விடப்பட்டிருக்குன்றாங்க. விஜயே 27 உத்தரப்பிரதேச தேர்தலோடு தமிழக தேர்தலை வைக்கலாமா தனி விஜய் அப்படின்னு ஒரு ஐடியா போகுதுங்கிறார். ஸோ இதையெல்லாம் யோசித்து தான் அண்ணாமலை தனியாக வருவதும் மக்களுக்கு பல மாற்றங்களை தரலாம். மிக்க நன்றி சார்.